ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறது சமீபத்தில் மலையாளத்தில் வெளியான ஒரு த்ரில்லர் படம் தான் ரேகா சித்திரம். இந்த ரேகா சித்திரம் படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆசிஃப் அலி, அனஸ்வரா ராஜன், இந்திரன்ஸ் இப்படி பல பேர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. ஜோஃபின் டி சக்கோ இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்துடைய ஒன்லைன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கொலையை பற்றி இப்போ இன்வெஸ்டிகேட் வந்து போலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷனில் கிடைக்கக்கூடிய க்ளூவெல்லாம் வந்து என்னென்ன என்னென்ன விஷயங்களெல்லாம் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது அந்த படத்துடைய ஒன்லைன். படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது படத்துடைய ஹீரோ ஆசிஃப் அலி வந்துட்டு போலீஸ் ஆஃபீஸராக இருக்காரு. சஸ்பென்ஷனுக்கு அப்புறமா திரும்ப டியூட்டியில் வந்து ஜாயின் பண்ணும்போது புதுசாக ஒரு கேஸை வந்து இவர் சால்வ் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து அமையுது. ஸோ அது என்ன கேஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு நபர் தான் இறந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாக்குமூலம் வந்து கொடுக்குறாங்க. நானும் இன்னும் 4 பேர் சேர்ந்து ஒரு கொலை வந்து பண்ணிட்டோம் 40 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அந்த ஒரு டெட் பாடி வந்துட்டு மண்ணுக்குள்ளே புதஞ்சு கிடக்கு அப்படிங்கிறத ஒரு வீடியோ பதிவாக ரெடி பண்ணி வச்சுட்டு இவர் வந்து இறந்து போயிடுறாரு. ஸோ 40 வருஷத்துக்கு முன்னாடி புதைக்கப்பட்ட அந்த சடலத்தோட எலும்புக்கூடு வந்து கிடைக்குது. ஸோ இந்த ஒரு எலும்புக்கூடை வச்சு இவங்க போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண தொடங்குறாங்க. இறந்து போன அந்த பெண்ணுடைய சடலத்திலிருந்து கிடைக்கக்கூடிய க்ளூக்கள் எல்லாம் வச்சு போலீஸ் எப்படி கண்டுபிடிச்சாங்க, ஸோ இந்த கொலைக்கு பின்னாடி யார் இருந்தாங்க, ஸோ அவங்களெல்லாம் போலீஸ் வந்து கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, உண்மையிலே இந்த இறந்து போன பொண்ணு வந்து யாரு, ஸோ அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேக் ஸ்டோரி வந்து என்னென்ன, 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். ஸோ அதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. ஸோ போலீஸ் இந்த ஒரு கேஸுக்காக எந்த அளவுக்கு மெனக்கெடுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்தில் நடிச்சவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆசிஃப் அலி படத்துடைய ஹீரோ. ஸோ அந்த போலீஸ் கேரக்டருக்கு வந்துட்டு பக்காவாக சூட்டாக இருக்காரு. அண்ட் அவருடைய நடிப்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சட்டிலாக ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு தனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் வந்து கரெக்டாக பயன்படுத்தி ஒரு ஒரு க்ளூவாக கண்டுபிடிச்சி தேடி போகிற இடங்களாகட்டும். ஸோ இந்த சில இடங்களில் இவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. ஒரு சில எமோஷனல் சின்ன சின்ன எமோஷனல் காட்சிகளையும் அவருடைய நடிப்பு வந்து நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அனஸ்வரா ராஜன் தான் இந்த படத்துக்கு ஒரு மெயின் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். இவங்களை சுற்றி தான் படத்தோடைய மொத்த கதையும் வந்து நகருது. வரக்கூடிய போர்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அவங்களோட ஆக்டிங் உண்மையிலே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு ஒரு நடிகையாகணும் அப்படின்னு ஒரு கனவு வந்திருக்கும். ஸோ அதுக்கான விஷயங்களை வந்துட்டு இவங்க தேடி போகும்போது நடக்கக்கூடிய விஷயங்களை வந்துட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ்ல வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த போர்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. இவங்களை தாண்டி படத்தில் வரக்கூடிய சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் ஆகட்டும், அப்புறம் இந்திரன்ஸ் வந்து ஒரு முக்கியமான ரோல் வந்து பண்ணியிருக்காரு. அவரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஸோ இவங்கெல்லாம் போக இந்த படத்தில் வந்து மம்முட்டி சார் நடித்த ஒரு பழைய படத்தோட லிங்க் பண்ணியிருப்பாங்க. 1985ல் வந்து ஒரு படத்தோட லிங்க் பண்ணியிருப்பாங்க. மம்முட்டி சாரை ஏஐ மூலமாக கொஞ்சம் எங்கே வந்து காட்டியிருப்பாங்க. ஒரு 2-3 சீக்வன்ஸில் தான் வருவார். பட் அந்த ஏஐ வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ அவரை போலவே நீட்டாக ஒருத்தரை வந்து மேட்ச் பண்ணி அந்த ஏஐயும் வந்துட்டு ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருந்தாங்க. ரியலாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படமாக இருந்தாலும் இதுக்குள்ளே கொஞ்சம் கற்பனையும் கலந்து, அதாவது இந்த கதையை 1985ஓட லிங்க் பண்ணி அங்கே ஒரு ஷூட்டிங் நடந்து, ஸோ அங்கேருந்து ஒரு பொண்ணு வந்து காணாமல் போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் கதையை வந்து எப்படி எப்படியோ கொண்டு போவாங்க. பட் முடிக்கும்போது வந்துட்டு ஒரு நீட்டான ஃபினிஷிங்கோட முடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். படம் வந்து கொஞ்சம் ஸ்லோ தான். பட் இருந்தாலும் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படங்களை பார்க்குறவங்களுக்கு இந்த ஸ்லோனஸ் வந்து பழகி போன ஒரு விஷயம்தான். நார்மல் ஆடியன்ஸுக்கு வந்துட்டு பார்க்கும்போது இந்த படம் என்னப்பா இவ்வளோ தூரம் இழுக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். அண்டு காமெடியான விஷயங்கள் ஃபன்னாக அந்த மாதிரிலாம் வந்து கொண்டு போவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் வந்து இருக்காது. ஸ்லோவாக மூவ் ஆகக்கூடிய ஒரு திரைக்கதை அப்படின்னு இருந்தாலும் ஆடியன்ஸை வந்துட்டு ஹோல்டு பண்ணி வச்சுருந்தாங்க பல சீக்வன்ஸில். இருந்தாலும் செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறமா 1-2 போர்ஷன்ஸில் நம்மளுடைய பொறுமையை வந்து லைட்டாக சோதிச்சு பார்க்கும். என்னப்பா இவ்வளோ தூரம் போட்டு இழுக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக ஏற்படும். ஸோ அது இந்த படத்தோடைய ஒரு சின்ன நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். படத்துக்கான சினிமோட்டோகிராஃபி இந்த கதைக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீட்டாக பண்ணியிருந்தாங்க. அதே போல் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்துட்டு பரபரப்பான காட்சிகளை வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிருக்கு. படத்துக்கான எடிட்டிங் வந்துட்டு ஒரு கரெக்டான ஒரு டியூரேஷன் தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக கட் பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்து கொடுத்துச்சு. ஓவராலாக இந்த படம் வந்து பார்க்க எப்படி தான் இருக்குது அப்படி சொல்லி கேட்கும்போது ஒரு நீட்டான த்ரில்லர் படம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். சில பல குறைகள் அங்கங்கே இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு டீசெண்டான ஒரு த்ரில்லர் படம் பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அது வரைக்கும் இந்த படம் வந்துட்டு பார்க்க நல்லா இருக்கு. ஸோ ஃப்ரீ டைம் கிடைச்சா இந்த படத்தை போய் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஒரு ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.